நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற அளவு ப்ளவுஸ் வச்சு நான் சுற்றளவுக்கு இந்த மடிப்பு சரியாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரியேவும் உங்ககிட்ட இருக்கிற அளவு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சுற்றளவு தேவையோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மடிப்பில் கீழே வந்து பேக் சைடும் ஆப்போசிட் சைடில் ஃப்ரண்ட்டுக்கும் கட் பண்ண போகிறோம். கீழே வந்து கிராஸாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ மடித்து தைக்க கீழே விட போகிறோன்னு விட்டுட்டு அதுக்கு மேலே அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேக் நெக் வரைஞ்சிக்கிறேன். கழுத்தோட அகலம் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு 36 இன்ச்சு அளவு உள்ள ப்ளவுஸு. ஆம் ஹோல் வந்து அது 5 தான் இருந்துச்சு, நான் கொஞ்சம் இறக்கி 5.5 வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் போல் ஆம் ஹோல் மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸோட கழுத்தோட இறக்கம் வந்து 10 இன்ச் இருக்கு. நான் அதே 10 இன்ச் வச்சுருக்கேன். இதில் ரவுண்ட் வச்சுட்டு கீழே மட்டும் ஒரு சின்ன வி வைக்க போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணியிருக்கோம்ல, அதையே வச்சு ஸ்ட்ரெயிட் ப்ளவுஸ் தான் இது. ஸ்ட்ரெயிட் கட்டுன்றதுனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சைடு கப் ஷேப் ஹைட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டோட நெக்கோட அளவு வந்து மார்க் பண்ணலை. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கை வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்கு பக்கத்தில் இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம கீழே டாட் பிடிப்போல் கப் ஷேப்போட ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த மெயின் கிளாத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து வளைவாக இருக்குது. நம்ம இதில் வந்து ஹெம்மிங் பண்ணலாம் விடாமல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டு மடித்து திருப்பதுக்கு மட்டும் 1/2 இன்ச் விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கையோட ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அந்த 1.5 இன்ச்சிலேருந்து ஆம்ஹோல் சுற்றளவில் மார்க், அதுலேருந்து பாதியாக அளவெடுத்து குடஞ்சி கட் பண்ணிக்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் பழகுறவங்களா இருந்தால் லைனிங் வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அப்படியே கட் பண்ண வேண்டாம். இப்போ பேக்கையும் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம்.